உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். தமிழ்நாட்டில் மாம்பழ சீசன் துவங்கியுள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் விற்பனை துவங்கியுள்ளது. முக்கணிகளில் ஒன்றான மாம்பழம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் விரும்பி உண்ணக்கூடிய பழமாகும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாம்பழம் என்றாலே நினைவுக்கு வருவது சேலம் பகுதியில் விளையும் மல்கோவா மாம்பழ வகைதான். சென்னையை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் தென் மற்றும் மேற்கு மாவட்டம் ஆந்திரா மாநிலத்தில் இருந்து செந்தூரா, அல்போன்சா, மல்கோவா, பங்கனப்பள்ளி, இம்மம் பசந்த் உள்ளிட்ட வகையான மாம்பழங்கள் விற்பனைக்காக சென்னை, கோயம்பேடு, அண்ணா கனி அங்காடிக்கு வந்துள்ளன. தமிழ்நாட்டில் மாம்பழ சீசன் துவங்கியுள்ள நிலையில் விற்பனையும் அமோகமாக இருக்கும் என வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இப்போதைக்கு நம்ம இங்கே தமிழ்நாட்டிலேருந்தே வருது, நிறையா கிருஷ்ணகிரி, சேலம், ஆத்தூர், தென்காசி இதெல்லாம் நிறையா வருது. செந்தூரா வருது, நிறையா பங்கனிப்பள்ளி வருது, இமாம் பசந்தி, அல்போன்சா, கோவா, மல்கோவா எல்லாம் அந்த பக்கத்தில் நிறையா வருது. ஆந்திரான்றது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துன்னு இருக்குது. ஆனால் அதிகமாக வருது இந்த பக்கம் தான் வருது. அதுதான் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. அது இந்த நம்ம தமிழ்நாடு காயை சாப்பிட்றது ரொம்ப அருமையாக இருக்குது. மக்கள் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. தமிழ்நாட்டில் மாம்பழ சீசன் துவங்கியுள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் விற்பனை துவங்கியுள்ளது. முக்கணிகளில் ஒன்றான மாம்பழம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் விரும்பி உண்ணக்கூடிய பழமாகும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாம்பழம் என்றாலே நினைவுக்கு வருவது சேலம் பகுதியில் விளையும் மல்கோவா மாம்பழ வகைதான். சென்னையை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் தென் மற்றும் மேற்கு மாவட்டம் ஆந்திரா மாநிலத்தில் இருந்து செந்தூரா, அல்போன்சா, மல்கோவா, பங்கனப்பள்ளி, இம்மம் பசந்த் உள்ளிட்ட வகையான மாம்பழங்கள் விற்பனைக்காக சென்னை, கோயம்பேடு, அண்ணா கனி அங்காடிக்கு வந்துள்ளன. தமிழ்நாட்டில் மாம்பழ சீசன் துவங்கியுள்ள நிலையில் விற்பனையும் அமோகமாக இருக்கும் என வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இப்போதைக்கு நம்ம இங்கே தமிழ்நாட்டிலேருந்தே வருது, நிறையா கிருஷ்ணகிரி, சேலம், ஆத்தூர், தென்காசி இதெல்லாம் நிறையா வருது. செந்தூரா வருது, நிறையா பங்கனிப்பள்ளி வருது, இமாம் பசந்தி, அல்போன்சா, கோவா, மல்கோவா எல்லாம் அந்த பக்கத்தில் நிறையா வருது. ஆந்திரான்றது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துன்னு இருக்குது. ஆனால் அதிகமாக வருது இந்த பக்கம் தான் வருது. அதுதான் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. அது இந்த நம்ம தமிழ்நாடு காயை சாப்பிட்றது ரொம்ப அருமையாக இருக்குது. மக்கள் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.